Hi friends, welcome to ClickBox Tamil. இந்த வீடியோவில் Windows 7, Windows 10 and Windows 11 உடைய bootable pen drive எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் Windows 7, Windows 10 and Windows 11 எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவையான ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா யூஎஸ்பி பென் டிரைவை கிரியேட் பண்ண ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் அண்ட் ரூஃபஸ் உடைய பூட்டபிள் சாஃப்ட்வேர் ரெண்டுமே தேவைப்படும். அதனால் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ப்ரௌசரில் ரூஃபஸ்ன்னு சர்ச் பண்ணி rufus.ie வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரூஃபஸ் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரூஃபஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெப்சைட் உடைய அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ண ரூஃபஸ் சாஃப்ட்வேரை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த பூட்டபிள் கிரியேட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பென் டிரைவ் மினிமம் 8GB அண்ட் எம்டி பென் டிரைவாக இருக்கணும். ஏன்னா இந்த பூட்டபிள் ப்ராசஸில் யூஎஸ்பி பென் டிரைவில் இருக்கிற டேட்டா எல்லாமே பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும். அதனால் யூஎஸ்பியில் இருக்கிற டேட்டா எல்லாமே பேக்கப் பண்ணிவிட்டு யூஎஸ்பி டிரைவை யூஸ் பண்ணுங்கள். தென் செலக்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால இந்த மாதிரியான விண்டோஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணுற பூட்டபிள் பென் டிரைவில் ஆட்டோமேட்டிக்காகவே டிசேபிள் ஆகிடும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ யூஎஸ்பி பென் டிரைவ் உடைய பூட்டபிள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பூட்டபிள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மேக் பண்ண பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ண விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.